கர்த்தர் தம ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். நீங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? பலன் வேணும். பலன் இல்லை, நிக்க பலன் இல்லை, நடக்க பலன் இல்லை, தூங்கிறதுக்கும் பலன் இல்லை, பேச பலன் இல்லை, வாழ்க்கையிலே நிறைய பலவீனங்கள். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் பலவீனம் உன்கிட்ட இருக்கட்டும், அதை எங்கேயும் விட்டுறாத, வச்சுக்கோ. ஆனா ஏன் பலன் பூரணமாய் அதை பாரு. முடியல, வாழாமலா இருக்கிறோம், ஆண்டவர் பலன் தருகிறார். கர்த்தர் தருகிற பலத்துல நம்ம என்ன செய்யணும்? வாழணும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, எங்க அம்மாவுக்கு நான் 85 வயசு வரைக்கும் எங்க அம்மாவுக்கு நாங்க பார்த்து பேசுவேன். இன்னைக்கு இருந்தாங்கன்னா ஒரு 105 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இருக்க மாட்டாங்களா? அவர் வருவீங்க, இருப்பாங்க. அது மாதிரி அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஆராதனையில வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதே மாதிரி சிவப்பா நல்லா அழகா இருப்பாங்க. அதனால கர்த்தர் பாருங்க, ஒரு உறவுக்குள்ளாக இந்த செய்தியை உங்களுக்கு பேச வைக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பாங்க. இங்க யாருக்குமே தேவனுடைய ஜனம் என்பதுல சந்தேகமே இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஜனம். கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பாருங்கிற தைரியத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். எந்த விஷயத்துல உங்களுக்கு பலவீனமா இருக்குதோ கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு பலனை தருவார். நிக்க பலன் இல்லை, நடக்க பலன் இல்லை, பேச பலன் இல்லை, என்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்ல எனக்கு பலன் இல்லை, என்னால நல்லபடியா வாழ பலன் இல்லை, எனக்கு சரியான வருமானம் இல்லை, காசு இல்லை, பலன், என்ன காரியமா இருந்தாலும் சரி, எனக்கு நல்ல ஒரு தேரின நல்ல குணசாலியான மனைவியா இருக்க பலன் இல்லை, எனக்கு நல்ல பூரண புருஷனா இருக்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு எந்த பலன் வேணும்? உனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். நல்ல தீர்க்கதரிசனம், கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ரேஷன்ல போய் லைன்ல நின்னா அன்னைக்கு 2000 கிடைக்கும்னா அந்த பேர் இருந்தாதான் கொடுப்பேங்கிறான். ஆனா அந்த ஆராதனைக்கு வந்த உங்களுக்கு எல்லாருக்கும் உங்க பேர்லாம் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிற கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலத்தினால நீங்க என்ன செய்வீங்க? ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவீங்க, ஒரு மதிலையை தாண்டுவீங்க, உங்க எதிர்கால காரியங்கள் எல்லாம், உங்க எதிர்ப்பு வருகிற காரியங்கள் எல்லாம் மேற்கொள்வீங்க. அனுபவ சாட்சியோட உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்தினால் உங்களால செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. கர்த்தர் தான் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். எவரையும் அவர் பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பலன் கொள்ள பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கேட்ட வசனமா இருக்கலாம், பழகின வசனமாக இருக்கலாம். என் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, கர்த்தர் கொடுக்கிற பலத்தினால என்ன செய்யணும்? வாழ்க்கை மீதி பயணத்தை வெற்றியா வாழணும். ஏதோ பொழப்பு நடத்துறாங்க அந்த வேலையா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞான கிருபையை நான் சொல்லுவேன். எல்லாம் அவருடைய பலன் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கு. நம்மளை பலவீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், பலவீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வந்து மோதும். இவனை எப்படியாவது பலவீனப்படுத்திடலாம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். என்ன செஞ்சான்? போய் ஒரு ஆமா செத்தா நல்லா இருக்கணும், ஒரு வார்த்தை உன்னை பலவீனப்படுத்திடும். நல்லா இருக்கிறாங்க, நீ எல்லாம் ஏன் வாழ்ற, செத்து தொலைய. அந்த வார்த்தை அப்படியே போய் தாக்கிடுச்சுன்னா அவன் மைண்ட், அதுக்கப்புறம் மூளை வேலை செய்யாது, போய் முடிச்சிடறாங்க. ஒரு செகண்ட்ல கதையே முடிஞ்சு போகுது. மார்க்கு கிடைக்கல, வேலை கிடைக்கல, சம்பளம் வரல, ஏமாத்திட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்க, அன்புக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. பலன் என்பது நம்மளை சாதகமற்ற சூழ்நிலையில சந்தோஷமா இருக்கணும், மாறுபட்ட சூழ்நிலையில மகிழ்ச்சியா இருக்கணும், நம்மளை மதிக்காதவங்க மத்தியில மதிப்பா வாழ்ந்து காட்டணும். அதுதான் பலன். புரியுதா? இப்போ எதுக்கு பலன் இன்னைக்கு தர போறான்னு? இந்த ஞானசேகரன் உங்க மத்தியில வாழ்ந்தவன், உங்களை போல பாடுள்ள மனுஷன், எங்க இருந்தோ வந்து அமெரிக்கா பிரசங்கியார் கிடையாது. என்னை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 21 வயசுல இருந்து இங்கதான் இருக்கிறேன். எவ்வளவோ காரியங்களை பார்த்துருப்பேன். எனக்கு நிறைய பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஏமாந்தவன் பட்டம் கொடுத்துருக்காங்க, கோவக்காரன் பட்டம் கொடுத்துருக்காங்க, சண்டைக்காரன் பட்டம் கொடுத்துருக்காங்க, இவர் வேலை செஞ்சுட்டு ஊழிய லாய்க்கலன்னு சொல்லியிருக்கான், எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் நான் நானாக இருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிறவர் நான் நானாக வாழ எனக்கு பலன் தருகிறார். அவருடைய வார்த்தை இல்லாவிட்டு எனக்கு வாழ்வே இல்லை. இப்ப நான் பாடுனேனே இந்த பாட்டு, அதுல வந்த பொங்கி வந்த பாட்டு தான் அது. நான் ஏமாந்து போவதில்லை, எதையும் இழந்து போவதில்லை. ஏன்? இம்மட்டும் கிருபை, இனிமே நடக்க போதும் கிருபை. யாரா அவன் என்னை வந்து குறைச்சு பேசுறது? பலன். ஹல்லேலூயா. ஆமா, பாருங்களேன், யாருன்னா நம்மளை குறைச்சி பேசுறது, எதனா ஒன்று சொல்லிட்டுமா, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை, என்ன சொல்லிட்டு போகணும்.
ஆனா ஒரு புருஷன் வந்து மனைவியை பார்த்து கோடி பைத்தியக்காரன்னு சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி மனைவி பார்த்து புருஷனை பார்த்து போய் அவனுக்கு ஒரு வேலை செய்யல ஆயிடுது நம்ம பார்த்து சொல்லியிருக்கூடாது. அப்போ அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? பேலன் கொள்ளணும். உலகத்துல எவன் மதிக்கலையோ நம்ம மனைவி பிள்ளைங்க மதிக்கணும், நம்ம புருஷன் மதிக்கணும், நம்ம சொந்த பந்தங்கள் பத்தியில மதிப்பு மரியாதை இருக்கணும். அப்ப நான் அவங்க கிட்ட என்ன சொன்னோம்? ஆமா எனக்கு ஞானம் இல்லைதான், ஆனா கர்த்தர் ஞானம் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆமா எனக்கு பலன் இல்லைதான், கர்த்தர் பலன் கொடுக்க சொன்னோம். அப்போ அவங்க மூஞ்சி கருகி போயிடும். அதான் கறி போட்டு சொல்ல வரல, கொஞ்சம் மூஞ்சி கப்பு போட்டுருவோம். ஆமா அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அவன் ஒரு கத்திரிக்காய் ஒழுங்கா வாங்கிட்டு தெரியுதா? நான் என்ன செய்ய முடியும்? 4 கடைக்கு போனேன், இருந்ததுல இதான் வாங்கிட்டு வந்தேன். வேணா வச்சுக்க, வேண்டாங்க தூரம் போட்டு சொல்லு கொடுத்துட்டு இந்த வரவ குப்பை காரி கொடுத்துறேன், பொடியா கொடுத்தேன். இதுக்கு மேல கத்திரிக்காய் வந்து நீ தான் போய் வாங்க. எனக்கு போய் எங்க கெட்ட கடை இருக்கு, எங்க கெட்ட கத்திரிக்காய் இருக்கான், அதை வாங்கிட்டு வரேன் நினைப்பான். போனேன். யாருக்கிட்ட என்ன வந்து முட்டாள் சொல்லிக்கிட்டு இருக்க? ஞானமா 4 கடைக்கு போய் கத்திரிக்காய் நசுக்கி பார்த்து கத்திரிக்காய் வாங்கிட்டு புரியுதா? மொக்க வாங்குறதே இந்த கடைக்கு போய் தான் ஆகிட்டா. கடைக்கு போகாமலே நிறைய புருஷமா எஸ்கேப் ஆகிடும். உங்க வீட்டுல அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் அப்படி கிடையாது, போய் செஞ்சுட்டு வாங்கி மாட்டிட்டேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலனை நீ பலவீனமானவன்னு சொல்றதுக்கு எங்கேயும் இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறார், பலன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அவர் சமாதானம் அருளி ஆசீர்வாதம். அதைத்தான் நான் தியானிக்க போறேன். இருந்தாலும் இந்த பலனை எப்படி கொடுப்பார் தெரியுமா? ரோமர் 15:13 படிங்க. ரோமர் 15:13. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இப்போ ஒரு நல்ல வெயில்ல போய் செருப்பு இல்லாம நின்று இருந்தா எப்படி பேசுவீங்க? உங்களை ஆண்டவர் அன்புடன் ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா கதை இதன் கால் குதிக்குமா இல்லையா? போய் வில்லேஜ் பழக்கப்பட்டனால அனுபவத்தோட சொல்றேன். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாலே அக்கினி இறங்கிரும் நம்ம மேல. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை பலன்னு சொல்லியிருக்கு. வல்லமை பவர். பரிசுத்த ஆவியின் வல்லமை உன்கிட்ட வந்துருச்சுன்னா நம்பிக்கை பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன் இன்னைக்கு உனக்கு பலன் இல்ல? முதல்ல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இருந்துச்சு, அந்த நம்பிக்கையை பெருக பண்ணவில்லை. அந்த நம்பிக்கை பெருகிக்கிட்டே இருக்கணும். நீங்க நம்பிக்கை இழந்து போற மாதிரி எல்லாம் வரும். என்ன வந்துச்சு? கல்யாணம் முடிஞ்சது, ரைட். பொண்ணு கிடைக்காம பொண்ணு கிடைச்சி கல்யாணம் பண்ணிச்சு, மாப்பிள்ளை கிடைக்காம கல்யாணம் பண்ணிச்சு, ரைட். என் பிள்ளைக்கு நல்லபடியாக நடந்ததுன்னு. அடுத்தது குழந்தை 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 சரி குழந்தை குழந்தைச்சு. அடுத்தது குழந்தைய வளர்க்கணும் வளர்க்காச்சு. அடுத்தது படிக்க வச்சாச்சு. அடுத்தது மாப்பிள்ளை தேடு பொண்ணு தேடு, மாப்பிள்ளை தேடு பொண்ணை தேடு கிடைச்சாச்சு. அடுத்தது இன்ன வரைக்கும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு, போய்கிட்டு தான் இருக்குது. நம்பிக்கை இழந்து போன எத்தனையோ சூழ்நிலைகள் வந்துதான் இருந்துச்சு, நடந்துதான் இருக்கு. இப்போ பிரச்சனை வருது, அப்ப நம்பிக்கை இழந்து போயிடும். அப்ப இந்த இழந்து போன நேரத்துல உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். 45 வருஷம் இந்த ஆண்டவரோடு பழகி வாழ்ந்த வாழ்க்கையில அவர் அப்படியே பஞ்சுமெத்தையான வாழ்க்கை எனக்கு தரல. நிந்த அவமானம், தோல்வி, வெட்கம், பயம், அவமானம், பின்மாற்றம், எத்தனையோ காரியங்கள் அடி உதலாம் மனசுல பட்டு அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து போய் நீரூற்ற கண்டு இன்னைக்கு பேசுறேன். இன்னைக்கு உங்க மத்தியில நான் நிக்கிறேன்னா இந்த பரிசுத்தாவின் வல்லமையினால என் ரட்சிப்பை கர்த்தர் பாதுகாத்து கிருபையை தந்து பரிசுத்த தந்து விசுவாசத்தை தந்து குடும்பத்தை நல்லபடியா நடத்திட்டு இருக்காரு. நான் இல்லாத ஒண்ணு உங்களுக்கு பேசின ஏமாத்துக்காரன் ஆயிடுவேன். அதான் சொல்லிருக்கு, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் பொய்யா என் ஜனங்களுடைய காயத்தை ஆற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கு. கடந்து போ, எது நடக்கலையோ அது கிடைக்கலையோ நீ பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு பேசணும். அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானத்தை, இந்த பலனை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் எத்தனைக்கு வந்தது? எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல நின்று கர்த்தர் பலனை கொடுத்து நீங்க வாழ வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. அருமையானவர்களே, பலவீனமான நேரம் வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு பலன் தாங்க, இந்த விஷயத்தில் எனக்கு பலன் தாங்க. தாவீதுடைய வாழ்க்கை சரித்திரம் ஃபுல்லா அதுதான். யோசேப்பு வாழ்க்கை சரித்திரம் ஃபுல்லா அதுதான். நீ சிறையிருப்புல இருக்கலாம், அடிமையா இருக்கலாம், எங்க இருந்தாலும் கர்த்தர் உனக்கு பலனா இருக்கணும் நடத்த வல்லவராக. இங்க இருக்கிறதுல யாரு என்ன நன்மையில் இருக்குன்னு தெரியாது. படிச்சுக்கிட்டு இருக்கலாம், அல்லது கல்யாணத்துக்கு ஆயத்தமா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, பேர பிள்ளைகளுக்காக எந்த எதிர்பார்ப்புல நீங்க இருக்கீங்களோ கர்த்தர் உங்களை பலன்படுத்தி உங்களை காரிய சித்தி உள்ளவங்களா உங்களை ஜெயம் கொள்ள பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த வசனத்தை கொடுத்தாங்க. அதுக்கு என்ன தேவை? பரிசுத்தாவியின் வல்லமை தேவை. இந்த பரிசுத்தாவியானவரை இங்க யாராவது பெற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளுங்க. அதை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க ஒண்ணு 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டாம், ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேட்கிறவனும் மீனை கேட்டா அப்பத்தை கேட்டா மாத்தி கொடுக்குற பொல்லாத நீயே கொடுக்க மாட்டேன்னா பரிசுத்தாவியை கேட்டா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? புடிச்சுக்கோ. ஒரே வார்த்தையா, எனக்கு பரிசுத்தாவியானுடைய நிறைவை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தாவியோட நிறைவை யார் பெற்றுக்கொள்வா? முதல்ல விசுவாசத்தோடு கேட்கிற பெற்றுக்கொள்வான். அடுத்தது யார் பெற்றுக்கொள்ளா தெரியுமா? எனக்கு கார் கிடைச்சது, வீடு கிடைச்சது, நல்ல மனைவி கிடைச்சது, எனக்கு பங்களா கிடைச்சது, எனக்கு பேய் போயிடுச்சு, நோய் போயிடுச்சு, ரசிக்கப்பட்டவங்களா இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் ஆண்டோடைய கல்வாரி அன்பை உணர்ந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கல்வாரின் அன்பினால் நிறைந்திருக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் படக்குன்னு கிடைச்சிடும். கல்வாரின் அன்பினால் நிறைஞ்ச ஆண்டவரே உங்க கிருபையா என்னை ரட்சித்தீங்களேன்னு சொல்ற அடுத்த செகண்ட் பரிசுத்த அந்நிய பாஷை பேசினால்தான் பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம். அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷையை குறித்து அநேகருக்கு சந்தேகம் வந்துருச்சு, பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பேச்சு வரமாட்டேன்து, பேசினா உளறோம்னு சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகம் தான் இருக்கக்கூடாது. நீ தமிழ்ல பேசுறியா, அதுதான் சரியா பேசலன்னு சந்தேகப்படணும். ஏன்னா அவன் பேசுறது கோயம்புத்தூர் தமிழ், நீ பேசுற மதுரை தமிழ், அதனால இதெல்லாம் சந்தேகப்படணும். நீ பேசுறது இந்தியா தமிழ்நாட்டு இங்கிலீஷ், ஆமா சென்னை தமிழ் பேசுற, ஏன்னா அமெரிக்கா இங்கிலீஷ் வேற, இன்னும் மற்ற நாட்டில் பேசுற இங்கிலீஷ் வேற, ஆப்பிரிக்காக்காரன் பேசுற இங்கிலீஷ் வேற. நீ இங்கிலீஷே படிச்சுட்டு போனால் நீ பேசினா புரியாது அவனுக்கு. அப்ப இவ்வளவு மொழி குழப்பம், இதெல்லாம் சந்தேகம் வரக்கூடிய உன் நாக்கினுடைய கட்டுகள் அவிழ்ந்து உன்னுடைய நாவு தொண்டைக்குள்ள இருந்து வர்ற குரல் மூளைக்கு போய் நீ இங்கிலீஷ் பேசு தமிழ் பேசுன்னு சொன்னா அது சொன்னபடி கேட்டு பேசாம பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே ஊற்றப்படுகிற வேளையிலே பிரபல சந்தலமா நீ வார்த்தை பொங்கி வெளியே வந்து அந்த ஆவி நிறைவோடு கூட உனக்கே எட்டாத, அறிவுக்கு எட்டாத, புத்திக்கு எட்டாத அந்த வார்த்தைகளால கர்த்தர் உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு கொண்டிருப்பார். உனக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் அனுப்பி தந்துருவார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பேசும்போது மாமியார் கிண்டல் பண்ணான, மச்சான் கிண்டல் பண்ணான, யாரு கிண்டல் பண்ணான, நீ மாட்டுக்கு மூளையில போய் நின்று நல்லா பரிசுத்த ஆவியானவரை பத்தி பேசு. நீ யாரை பத்தி கிண்டல் பண்ணாலும் தப்பிச்சிடலாம். பரிசுத்த ஆவியானவரை பத்தியோ பெற்றுக்கொண்டவங்களை பத்தி கிண்டல் பண்ணா கடைசியில பைபிளை தூக்கிட்டு திருவா பைத்தியக்காரன் அடையணும். அதுதான் தண்டனை. நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை கிண்டல் பண்ணி தான் ஊழியக்காரன் மாறி. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால தான் நீங்க என்ன செய்ய முடியும்? பலனோடு வாழ முடியும். அல்லேலூயா. இப்போ இந்த செய்தி அதுக்கப்புறம் தாண்டி போகும்போது அவர் சமாதானத்தால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார், சமாதானத்தை தருகிறார். எப்படி? அதுதான் இன்னைக்கு செய்தியா பேசி முடிஞ்ச மட்டும் முடிக்கிறோம் பிரதராஞ்சி. என்ன பண்ண தெரியல, 1.5 மணி நேரம் நிக்காம போகும். அல்லேலூயா. அருமையானவர்களே, அவர் சமாதானத்தை அருளுகிற தெய்வம். இன்னைக்கு கிடைக்காத ஒண்ணு இதுதான், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஒண்ணு நீ இருந்தா புருஷன் நிம்மதியா இருந்தா பொண்டாட்டி கெடுத்துறான், பொண்டாட்டிக்கு நிம்மதியா இருந்தா புருஷன் கெடுத்துறான். வேற யாரும் நிம்மதி கெடுக்கிறது ஆள் கிடையாது. குடும்பத்துக்குள்ள வந்துடும். அது என்ன தேர்ன விசுவாசியா இருந்தாலும் சரி, ஒரு சொல்லு, ஒரு வார்த்தை, காப்பி கலக்கினியை கொட்டாம செய்ய முடியாதான்னு கேட்டா முடியாதுமா, வயசான காலம் அப்படிதான் நம்முடைய அண்ணா வேலைக்கு வச்சுக்கலாம், வேலையை விட்டு எடுத்துரு. எனக்கு தேவை கொட்டிக்கிட்டு செய்யணும் ஆசை கிடையாது. நீ கொட்டிக்கிட்டு செய்யணும் தாத்தா பிரசங்கத்தை அப்படி பார்க்க. ஆனால் என்ன பண்ணுவேன், என்னால முடிஞ்சது இதாமா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கும்படியான வார்த்தைகள், சூழ்நிலைகள் எத்தனையோ வரலாம் அந்த உலகத்துல.
ஆனா அந்த சமாதானம் கெட்டு போக பாதுகாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தான். ஏன்னா அவர் சமாதானத்தை அருளி விட்டார், சமாதானத்தை நிரப்பிச்சிட்டாரு. என்ன சமாதானம்? என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஒருவரும் எடுக்க முடியாத சமாதானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். சமாதானத்தை உனக்கு வச்சுட்டு வேற போயிருக்கிறேன். இப்ப என்ன செஞ்சிருக்கிறேன்? உனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, பானை நிறைய சோறு இருக்கு, பசி எடுத்தா திரும்ப சாப்பிட்டுக்கோ. பாக்கெட்லயும் பணம் இருக்கு, பேங்க்லயும் பணம் இருக்கு, வேணா எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு சொன்ன மாதிரி இது சமாதானத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். எப்ப சமாதானம் குறைவுபடுத்துறீதோ அந்த சமாதானத்தினால் நிறைந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தருகிற சமாதானத்தால் நிறைந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த சமாதானத்தால் நிறைந்தவர்களாய் வாழ்வதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? யோபு 25:2 படிமா. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவர் உன்னதமான ஸ்தலங்களிலே அவர் என்ன செய்கிறார்? சமாதானத்தை உண்டாக்குகிறார். சமாதானத்தை உண்டாக்குகிறதுக்காக அவர் என்ன வச்சிருக்காரு? உயர் ஸ்தலத்துல, உன்னதமான ஸ்தலத்துல இருந்துகிட்டு அதிகாரத்தோடு பயங்கரத்தோடு இருக்காராம். நம்ம பார்த்திருக்கிற சாமிங்கெல்லாம், நம்ம கூப்பிட்டு வந்த சாமிங்க, பழைய சாமிங்கெல்லாம் எப்படி இருக்குது? அதிகாரத்தோடு பயங்கரத்தோடு தான் துடியா நிக்குது. அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை தரலாம் விட மாட்டேன். எங்க பார்த்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பயங்கரமா இருக்கு, எங்க பார்த்தாலும் பேரும் பயங்கரமா இருக்கு, நிக்கிற நிலையும் பார்த்தாலும் பயமா இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, பயங்கரமா இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு? சமாதானத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். சமாதானத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை எப்படிமா உண்டாக்குனாரு? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் படிங்க. எப்படி உண்டாக்குனார்? எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, எப்படியெனில் அவரே நமக்கு சமாதான காரணராகி, இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி. இருதிறத்தாரையும் யாருன்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு சில புறம்போக்கு ஊழியக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவன் ஊழியக்காரன், இவன் ஊழியக்காரன், அவன் விசுவாசி இல்லை, இது சபை இல்லை, அது சபை இல்லைன்னு பின்னாத்தி அலையறான் பாருங்க. அப்படிப்பட்ட கூட்டம் அந்த காலத்துல இருந்துச்சு. நாங்களாம் நியாயபரமான விசுவாசி, நாங்க மட்டும்தான் விசுவாசியா இருக்க முடியும், புறஜாதி எப்படி விசுவாசியா வர முடியும், அவனை உள்ள விடாத, இப்படிப்பட்ட கூட்டம் அன்னைக்கு இருந்துச்சு. பவுல் ஒருத்தன் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்று, நம்ம மட்டும் விசுவாசி இல்லையா, அவங்களும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான் சொல்லி இரு திறத்தாரை ஒன்றாக்குகிறதுக்காக அங்க ஒரு சத்தியத்தை எழுதி வச்சிருக்காரு. படிமா. பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை. ஆமா, யாரு? ஆண்டவர் செஞ்சார் அந்த வேலையை. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை. ஆமா, 1008 சட்டத்தை போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். என்ன சட்ட திட்டங்களை போட்டுட்டு உட்காந்துருக்கான்? வெள்ளம் போட்டாதான் குளித்து வரணும், மீசை எடுத்துட்டு வரணும். அவங்க மீசை வச்சு நாங்க போறோம். சால்வை போடாத, கலர் சட்டை போடாத, அதை போடாத, இதை போடாத, அங்க உட்காராத, செருப்பை கடத்திட்டு வா, அங்க வா, இங்க வா. ஐயோ 1008 சட்டங்களை போட்டு சர்ச்சுக்குள்ள ஒருத்தனை கூட விட மாட்டான். இவன் கதையை கேட்டா அதுக்கு மேல இருக்கு. அதனால சொல்றேன், எங்கேயும் போயிடாதீங்க, ஒழுங்கா இங்க இருங்க. எல்லா ஊரெல்லாம் சுத்தி ஊழி செய்யறவன் நானு. இதுவரை 22 பாஸ்டர்ஸ் படிக்கிறப்ப பார்த்துக்க எப்படிப்பட்டவனா இருப்பேன். ஆனா ஒரு வாழ்க்கை அவிசுவாசம் வருதா? விசுவாச வார்த்தைகளை பேசுறேன், ஈரமான வார்த்தைகளை பேசுறேன், உங்களை பலப்படுத்துற வார்த்தை பேசுறேன். அதனால சட்ட திட்டங்களாக நடுச்சுவரை தகர்த்து நம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருதிறத்தாரை. மாம்சத்தினால ஒழிச்சார். இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே இருதிறத்தாரையும் தமக்குள்ள ஒன்றாக்கி. எது? நான் தான் தேர்ன பரிசுத்தவான் சொல்றான். அவனையும் நேற்று ரசிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருப்பான் பாருங்க, சரியான சட்டை இல்லாம, துணி இல்லாம, ஐயோ சத்தியம் தெரியல, வசனம் தெரியல, வந்து உட்காந்து சோதரன் இருப்பானு. எல்லா கூட்டத்தையும் ஒன்றாக்கி வச்சிருக்காரு. படிமா. ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்திருக்காரு. எப்படி? நீ பழைய கதையை சொல்லிட்டு இருக்காத, புதிய ஒரு இதை உண்டாக்கிட்டாரு, புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை உண்டாக்கிட்டாரு உயிர்த்தெழுந்த வல்லமையினால. இருதிறத்தாரை ஒன்றாக்கிட்டாரு. இப்ப என்ன செய்யறாரு? என் மண்ணாங்கட்டிய உண்டாக்கி ஆவியில ஊதுனான் பாரு, அவன் முடிஞ்சு போயிட்டான், பழைய ஆதாம். இப்ப உன்னை புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கிறேன். புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்ட விசுவாசி அந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கான். படிமா. இப்படி சமாதானம் பண்ணி எப்படி சமாதானம் பண்ணினாருங்க? நடுச்சுவராகிய தகர்த்து. அடுத்த வசனம் படிமா. பகையை சிலுவையினால் கொன்று
நம்மளோட மாம்சத்தினால பகையை அழிச்சாராம். இப்ப என்ன செஞ்சாராம்? பகையை சிலுவையினாலே கொன்று. ஒரு உயிரை கொல்லணும் என்னங்க வேணும்? எவ்வளவு அருவா வேணும்? அதுல வேணும்ல. இவர் நினைச்சாரு சிலுவையை வச்சுட்டு பகையை கொண்டுட்டாரு. சிலுவையை வச்சு என்ன பண்ணிட்டாரு? பகையை கொன்று விட்டு அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாத்தீங்களா எப்படி சமாதானம் பண்ணிட்டார்? பாத்தீங்களா? ஒரு காலத்துல சத்துருக்களா இருந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம், பாளையத்துக்கு புறம்பா இருந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம். நாம எப்படிதான் இருந்து வந்தவங்கிறத மறந்துட்டு அந்த பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிறேன், ஒயிட் நைட் போட்டிருக்கேன், தம்பி அறவரோடைய கலர் பண்ண வைத்தியக்கார மாதிரி பேசிக்கினேன். நான் எத்தனை வருஷம் விசுவாசி, என்னை அழைச்சானே, ஒரு கூட்டம் இல்லாம 4 பேர் வச்சுட்டு அழைச்சிருக்கான், இப்படி சொல்ற பினாத்திரம்லாம் இருக்கான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், கர்த்தர் எப்படி ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கொடுத்திருக்காருன்னு சத்தியத்தை புரிஞ்சு ஊழியம் செய்வான். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் ஏன் பிரதர் பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் பேசாட்டாலும் யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் அவன் இந்த ஊழியக்காரன் அவனை திட்டுறான், இவன் அவனை திட்டுறான், விசுவாசிக்க பாவம் திட்டாடுறது யாரு நம்புறது? ஆனாலும் அவங்களுக்கு தெளிவாக்கிட்டு போறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் பகையை சிலுவையினாலே சரி. இப்போ கொன்னுட்டேன் ஒருத்தரை, கொன்னதுக்கு அப்புறம் எத்தனை நாளைக்கு வச்சிருக்கலாம் அந்த பாடியை? அதுக்கு மேல நாய் போயிடும்ல, அது கூட சென்றுலாம் அடிக்கணும். அப்போ கொன்று விட்டால் பகை இப்போ பணமாயிடுச்சு. இந்த செத்த பணமாகிய பகையை யாரெல்லாம் எத்தனை நாளைக்கு வச்சிருப்பீங்க? மனசுக்குள்ள இப்படி திட்டானே, இப்படி பேசினானே, இப்படி அடிச்சானே, இப்படி ஏமாத்தினானே, ஐயோ இந்த ஊழியக்காரனாய அவனுடைய ஊழியத்தை கெடுத்தான், அவன் தான் என் சபையை ஆரம்பிக்க விடாம கெடுத்தான், அவனால தான் அழிஞ்சு போயிட்டேன். இந்த பகையை நீ வச்சிருக்கிற உருப்படவே மாட்டேன். இன்னைக்கு தைரியமா இருக்குன்னு சொன்னா யாரு எதுக்கு எடுத்தாலும் பேசினாலும் பேசிட்டு போட்டையா, இவன் சொல்றனால என் ஊழி நின்றுமா, என் ஜீவி நின்றுமா, என் விசுவாசம் நின்றுமா, என் குடும்பம் உயராம போயிடுமா, நான் வாழாம போயிடுவேனா? பகையை கொன்று விட்டார். அந்த பகையை எடுத்துரு. அவனை பார்க்க பகைக்காத. ஐயோ நீ திட்டான்னு சொல்லிட்டு தான் போறேன், சோத்திரம் பிரதர் நல்லா இருக்கீங்களா, அவன் ஜாதிரம் அப்படின்னு போவான், போயிட்டு போறான். எத்தனை ஆணவம் பிடிச்சவன் இருக்கான். பேர் தான் பாஸ்டர், பேர் தான் விசுவாசியே, பைசா கூட லைன். யாருக்கிட்ட அன்பு, கிருபை, சமாதானம், இரக்கம், புண்ணியம் இது அப்படியே ததும்பணும், பாசம் பொங்குதோ, ஒருத்தரை பார்த்தேன், ஐயா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இதை சொல்லு, இதெல்லாம் ஒரு விசுவாசியா அப்படின்னு கேட்டு நம்ம உதவிக்கிறோம். திட்டுறதுக்கு பைபிள் கிடையாது, திட்டுறதுக்கு பிரசங்கம் கிடையாது, ஆலோசனை சொல்றதுக்கு, புத்திமதி சொல்றதுக்கு, பலப்படுத்துறதுக்கு, ஒரு கருத்தை நடத்துற சொல்றதுக்கு தான் பைபிள். இன்னைக்கு இந்த பைபிளை வச்சுட்டு திட்டுற பிரசங்கத்தை பண்றதுன்னே இருக்கு. நிறைய பிரசங்கம் திட்டி 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 திட்டி. ஐயா திட்டுறதா இருந்தா ரோட்ல இருக்கணும், திட்டு. இங்க நாங்க நல்லா இருக்கிறது தான் இங்க வந்திருக்கோம். நாங்களே வீட்டுல வாங்குற திட்டு பத்தாது, உத வாங்குற பத்தா, இங்க வந்தாது உட்காந்துருந்தா, நீ வேற எங்களை பயங்கரமா திட்டுறியோ. நேராச்சம்மா, டைம் ஆயிடுச்சா? ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, அவர் சமாதானத்தை எப்படி அணுகிறார்? பகையை கொன்று விட்டார். அல்லேலூயா. சரி, சமாதானத்தை அவர் எப்படி யாருக்கு தர்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு பிரசங்கம், சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்க பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். கர்த்தர் தருகிறது அரைகுறை சமாதானம் கிடையாது. கவலைப்படாதமா, அஞ்சல் வாங்கிக்கமா, சரி சாப்பாட்டுக்கு இல்லையாமா, பட்னியா இருந்துக்கமா, அப்படி சொல்ற ஆண்டவர் கிடையாது. பூரண சமாதானத்தோட உன்னை காத்துக்கொள்வார். மகளே, மகனே, பூரண சமாதானத்தை கர்த்தர் யாருக்கு தருகிறார்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஒரு மனசு இருக்கணும், ஆண்டவர் என்ன செய்யணும்? உறுதியா பிடிச்சுக்கணும். எப்போ உறுதியா பிடிச்சிட்டு இருப்பீங்க? இப்ப நான் இருக்கிறேன், நான் விழாம டேபிள பிடிச்சுக்கிறேன், இந்த விழாம டேபிள பிடிச்சுக்கிறேன்னு நான் ஒரு முட்டாள்.
எப்போ உறுதியா பிடிக்கணும்? பெரிய காற்று போய் அடிக்குது, வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது, மாட்டிக்கிட்ட தண்ணியில, அல்லது அங்கமா திட்டுறான், பேசுறான், குறைச்சு பேசுறான், எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அடிச்சுக்கிறான், துரத்துறான், அந்த நேரத்துல வெள்ளத்துல அடிச்சுட்டு போகும்போது ஒரு மரக்கிளை கிடைக்குது, ஒரு மரத்தை பிடிச்சுக்கிட்டு கட்டியா தொங்குற பாரு, ஆசீர்வதித்தால் ஒழிய விடவே மாட்டேன். பயம் வந்துடுச்சு அவனுக்கு. வர்றான் அண்ணங்காரன் பெரிய பரிவாரத்தோடு, கேட்ட உடனே பார்க்குறான், பயம் பிடிச்சிருச்சுக்கோ. பயம் வந்த உடனே என்ன செஞ்சாங்க, நேர போய் ஆண்டவரை உறுதியா பிடிச்சு கொண்டு, பணமோ என் சொத்தோ இதை ரசிக்காத ஐயா, இது ஆசீர்வாதமா நினைக்கல, நீங்க என்னை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு? பெத்த பிள்ளை திட்டலாம், சோறு போட மாட்டேன்னு தொடரலாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு தருவாங்க. இந்த பையன் மிச்ச சோறு தான் தருவான். கர்த்தரோட ராஜாத்தி மாதிரி கொண்டு உட்கார வச்சு 3 நேரம் நல்லா இடியாப்பமும் பாயாவமா தருவார். இதெல்லாம் என் வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிற காரியம். எதுக்கு இந்த பிச்சைக்கார பேட்டை மருமகிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு போடா? இன்னைக்கு வரைக்கும் கம்பீரமான வாழ்ந்துட்டு இருக்கிற காரியம் அதுதான். நம்ம வாழ்க்கையில் நம்ம சுதந்திரத்தை இழந்துட்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கீரை வாங்கி கொடுக்கணும், கீரை கட்டி கொடுக்கணும், வீட்டை பெரிய கொடுத்தா சோறு போடுவியா? ஆண்டாம்போ என்ன 3 நேரம் ராஜாத்தி மாதிரி உட்கார சோறு போட இடம் இருக்கு. பைபிள் வச்சுட்டு பரிசம் பண்ணிட்டு வீடு விடாம போனே சோறு போடுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு குறை கிடையாதுங்க. எங்க வீட்டு நல்லா வச்சிருக்காங்க, 3 பிள்ளைகள் நல்ல ஊழியம் செய்யறாங்க. தங்கச்சி தெரியும், 3 பிள்ளைல ராஜாத்தி மாதிரி வாழ்றானுங்க. ஒரு குறை கிடையாது. ஒண்ணுக்கு ஒருத்தி 3 கார் வச்சிருக்கா, ஒரு குறை கிடையாது. ஏன்னா பையனும் அயர்லாண்டில் போய் அவனும் அங்கேயே விடுவாங்க, அங்கேயே செட்டில் ஆகிட்டான், புண்ணியமாக இருப்பான், நல்லாயிரும் அங்கேயே இரு. என் நானும் அம்மாவும் ஜாலியாக இருக்கிறோம், கவலை பண்ணு. ஆமாம், என் ஒய்ஃப் செஞ்சு வச்சாங்கன்னா அப்படியே எடுத்து செஞ்சு வச்சோடனே அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் ஃபேமிலி குரூப்பில் போட்டுருவேன். அடுத்த பார்த்தோன்னா ஓ அப்படின்னு பாடுவோம். அப்பாவுக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக புட்டு வேற, கொழுக்கட்டை வேற, நல்லா சுண்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களா, பாயாசம் வேறையா. அப்போ கர்த்தரிடத்துல நீ கேட்டீங்கன்னா அவர் உனக்கு ஆகாரம் மருடுகிறவர், உனக்கு சமாதானம் மருடுகிறவர். நீ துக்கத்தை விட்டு மகளே, துக்கத்தை விட்டு, உன்னை கைவிடவே மாட்டார். ஆமா, நம்ம பிறக்க முன்னாடியே அம்மாவை கொண்டு பால் கொடுக்க வச்ச ஆண்டவர் கடைசி வரைக்கும் நடத்தும். அவளையே படாதீங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல் 2 வசனம் படிமா. அக்காலத்திலே ஏசாயா 26 அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு. என்ன நகரம்? அந்த நகரத்துக்கு பேர் என்னதான்? பெலனான நகரம். அந்த நகரத்துக்கு பேரே வல்லமையின் புறம், வல்லமை சிட்டி. வல்லமையின் புறத்துல ஒண்ணு கொண்டு வாழ வைப்பாராம். நமக்கு கொண்டு ரட்சிப்பையே அந்த மதில், அதுக்கு அரணு. ரட்சிப்பு தான் அதுக்கு என்னது? அரணு, மதில். ரட்சிப்பு இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே கிடையாது, பட்சிப்பு தான். ரட்சிப்பு இல்லைன்னா அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்டவன் மேல யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அரணாக இருக்கிறார், மதிலாக இருக்கிறார். ரட்சிப்பு தான் அரண். இன்னொரு வசனம் உண்டு, பூர்ண ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாளில் வெளிப்படும் ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய ரட்சிப்பு இருக்கு. முடிவு புரிந்து நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். உன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. அப்போ நமக்கு ரட்சிப்பு என்பது பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறோம். முடிவிலே வெளிப்படும் போது, கடைசி நாளில் வெளிப்படும் ரட்சிப்பு என்று பேதுரு சொல்லுகிறார். அப்ப அந்த ரட்சிப்புக்குள்ளே, மதிலுக்குள்ளே நீ இருந்தால்தான் உனக்கு பூரண சமாதானம். அடுத்தபடியாக சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதியாய் நீ இருக்க வேண்டும். சத்தியத்தை கை கொள்ளுகிறவன் என்று சொன்னால், இப்போ தலைவலி வருது, உடனே ஒரு இஞ்சி எடுத்து தட்டி ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் ஜீனியும் போட்டு அதை குடிச்சா தலைவலி போகுமா போவாதா? டப்புன்னு கொஞ்சம் கேட்கும் இல்லையா? அல்லது ஒரு தண்ணியை கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் ஒத்தனை கொடுத்தான். அப்ப என்ன பண்ணும்? கை கொள்ளுகிறாய். வேணுங்கிற நேரம் நினைச்சு டக்குன்னு கை கொள்ளுகிறாய். சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். எப்பொழுது சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விடுகிறாயோ, கர்த்தர் பொய்யா நம்பத்தக்கதா கொடிய வஞ்சகத்தை உனக்குள்ள அவரே அனுப்பிடுவார். சத்தியத்தை கைவிட்டு விட. சத்தியம் தான் நமக்கு வேணும். சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும். சத்தியம் தான் நம்மளை வாழ வைக்கும். இந்த சத்திய வசனம் தான் நம்மளை அன்னைக்கு ஜீவனோடு இந்த சபையில வச்சிருக்கோம். இந்த சத்தியம் இல்லைன்னா நித்தியம் இல்லை. இந்த சத்தியம் இருந்தால்தான் நமக்கு வாழ்வு. இந்த சத்தியத்தை விட்டுட்டு போகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். இந்த சத்தியத்தை மறுதலிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த சத்தியத்தை கை கொள்ளுகிறத விட்டுறாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி,
பணத்துல குறையா, சமாதானத்துல குறையா, சாப்பாட்டுல குறையா, அன்புல குறையா, வாழ்க்கையில மகிழ்ச்சியில குறையா, எப்ப வந்தாலும் சத்தியத்தை உடனே ஆண்டவரே இந்த சத்தியம் என்ன சொல்லுது, இந்த சமாதான குறைவு காரணம் என்ன, இந்த நிம்மதி குறைவு காரணம் என்ன? சத்தியத்தை கை கொள்ளுகிற உத்தம ஜாதி. என்ன ஜாதி? நீதி உள்ள ஜாதி. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியை உட்பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா. வாசல் திறந்தே இருக்கும். அந்த ஜாதிக்கு பேர் என்ன ஜாதி? நீதி உள்ள ஜாதி. சபையில் நிறைய ஜாதி சொல்லியிருக்கு, பரிசுத்த ஜாதி, நீதி உள்ள ஜாதி. அப்போ நீதி உள்ள ஜாதியாக நாம் இருக்க வேண்டும். அப்பதான் அது நமக்கு உறுதியை கொடுக்கும். நாம சரியில்லைன்னு சொன்னா ஒன்றும் முடியாது. அல்லேலூயா. சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதியா இருந்தேனா கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்து உன்னை வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, பூரண சமாதானம் நமக்கு வேணும்னு சொன்னா, எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மனுஷனை நம்புறவனுக்கு இந்த சமாதானம் கிடைக்காது. மனுஷனை நம்புறவனுக்கு அவன் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற கரளை செடியை போல அழிஞ்சு போயிடும். நிறைய வாசிக்க நேரம் நீங்க வீட்டிலே வாசி விடுங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ல இருந்து படிச்சேனா. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ, அவரை உண்மை நம்புகிறவன், உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறவன், உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா அந்த ஆமா ஆமா கர்த்தரை முழுவதும் நம்பி இருக்கிறபடினாலே அது மகா வறட்சியான காலமா இருக்கலாம், உஷ்ணமான காலமா இருக்கலாம், மலைத்தாட்சியான காலமா இருக்கலாம். ஆனால் அவன் கனி கொடுக்கிறவனா இருப்பான், தப்பாமல் கனி கொடுக்கிறவனா இருப்பான். அவன் வாழ்க்கையில கனி கொடுக்கிற ஜீவி இருக்கும். அவன் வாழ்க்கையில சமாதான குறைவு இருக்காது, நிம்மதி குறைவு இருக்காது, நல்ல பலனோட இருப்பான், நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பான். அவன் வாழ்க்கையில எல்லாமே இருக்கும். அல்லேலூயா. அவன் தான் அந்த பலன் உள்ளவன். சூழ்நிலைகள் மாறும் பொழுது அப்ப அந்த பலனை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அருமையானவர்களே, தெபோரான்னு ஒருத்தி எழும்பனா. அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் எழும்பலன்னா கிராமமே பாழாயிரும். இங்க இருக்கிற சகோதரிகளுக்காக பலனுக்காக சொல்லிட்டாங்க. யுத்தம் நடக்க போகுதே, இந்த யுத்தத்துல அவன் கூப்பிடுறான், நீ வந்தாதான் போவேன்னு. அவ சொல்றா, உனக்கு அந்த மதிப்பு கிடைக்காது, கணம் கிடைக்காது. ஆமா, வேற ஒரு பொண்ணுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா இவ சொல்றா, இவ அன்னைக்கு இருக்கிற பார்த்துட்டு மற்றவங்கள போல இல்ல, இவ ஒரு தீர்க்கதரிசியா கர்த்தருக்குள்ள இருக்கிறா. அப்போ இன்னைக்கு இந்த ஆவடியில, இந்த காமராஜ் நகர்ல, இங்க இருக்கிற சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்மளை யாரா வச்சிருக்காரு? அல்லேலூயா. அப்ப அந்த பலனை அதிகரிக்க பண்ணுகிறான். பலமுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். அப்போ அந்த பலனோடு நாம இருக்கணும். அந்த எரேமியா சொல்ற 17:5 சொல்லப்பட்டிருக்கிற, மனுஷனை நம்புறவன் கரளை செடியை போல அழிஞ்சிருவான். யார் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க. ஆமா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தது, கர்த்தர் இருந்த புருஷன், கர்த்தர் இருந்த மனைவி, கர்த்தர் இருந்த சொத்து, கர்த்தர் இருந்த வீடு, கர்த்தர் இருந்த வேலை, கர்த்தர் கொடுத்த பணம், எல்லாம் கர்த்தர் 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 வைங்க. அப்ப கையை விட்டு போகாது. அல்லேலூயா. நமக்கு பலனாக மாறும். அல்லேலூயா. அடுத்தபடியாக யோபு 22:21 படுத்தினா, அவரோடு பழகி சமாதானமாகிறோம். அப்போ உங்களுக்கு நன்மை வரும். அப்போ சமாதானம் எப்படி வரும்? ஒரு மனுஷனுக்கு பூரண சமாதானம் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் பூரண சமாதானம்? எப்படி கிடைக்கும்? யாரை நீங்க ரொம்ப விரும்புறீங்களோ அவங்க என்ன செய்யணும்? பழகணுங்க. நீங்க இந்த பழகுற பழக்கம் இல்லாதனாலதான் எல்லாமே நாசமா போச்சு. எல்லாம் யார்கிட்ட போய் பழகிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவன் கிரிக்கெட் எடுத்து விளையாடினான், அதுக்கு முன்னாடி கிளப்பு, நூலகம், அப்படி போனான். இப்ப எடுத்தெல்லாம் இவ எடுத்தவனே ஒரு பாருக்கு போயிடுறாரு, இந்த அம்மா ஒரு லேடிஸ் கிளப்புக்கு போயிடுறாங்க, இந்த அம்மா மொபைல தூக்கிறாங்க. என்னம்மா மொபைல பாக்குற? வெங்காயத்தை எப்படி உரிப்பதுன்னு சொல்லி தராங்க, பூண்டை எப்படி உடைப்பதுன்னு சொல்லி தராங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாத? உனக்கு இதுக்கு ஒரு படிப்பா? அடுத்தது எப்படி தீஞ்சு போகாமல் ரசம் வைப்பது, இது வேறையா? எல்லாம் உனக்கு தெரியுமா? இப்படியே அவன் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான். இப்படி நீ இப்ப என்ன செய்யற? சூப்பரா ரசம் வைக்கிற, நான் போட்டா எடுத்து போடுறேன். அது லாபம். எவனோ ஒருத்தன் செஞ்ச பார்த்துட்டு என்கிட்ட பேசாம உட்கார்ந்து எப்படி, நான் உன்கிட்ட பேசாம உட்கார்ந்த எப்படி? பழகுறதுக்கு தான் நம்ம 2 பேரும் வச்சிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நீ அவரோடு பழகி நல்லா இருக்கணும். அடுத்தது, நான் கணவனா நடிக்கிறேன், நீ மனைவியா நடி, நமக்கு 2 பிறந்து இருக்குது, அது பிள்ளையா நடிக்கட்டுன்னு வாழ்ந்தீங்கன்னா ஒன்ன மாதிரி ஏமாளி யாருமே கிடையாது. முதல்ல நான் நல்லா இருக்கணும்னா முதல்ல ஆண்டவரோடு பழகி நல்லா இருக்கணும். அடுத்தது கர்த்தர் கொடுத்த மனைவியோடு புருஷனோடு பழகி நல்லா இருக்கணும். அடுத்தது பிள்ளைகளோடு பழகி நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உத்தியோகம், ஊழியம், வருமானம், அதெல்லாம் அப்புறம். எங்க பாஸ் சொல்லுவாரு, போதும் பிரதர், முதல்ல நேரம் வீட்டுக்கு போய் உங்க ஒய்ஃபோட பிள்ளை நேரத்துக்கு செலவு போங்க.
முடியுது, போதும் போதும் வேற வீட்டுக்கு போங்க. அப்போ தேவன் சொல்லுகிறது என்னன்னா, அவரோடு பழகினா உனக்கு எல்லா நன்மையும் வரும். அப்போதான் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்களா, யோபு 34:30, ஒரு ஜனத்துக்காயிலும் ஒரு தனி மனிதனுக்காயிலும் அவர் சமாதானம் அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? முடியுமா? அவர் சமாதானம் அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அந்த வசனம் எப்படிமா முடியுது? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? அவர் தமது முகத்தை மறைச்சா அவரை யாருங்க பார்க்க முடியும்? பாவம். நமக்கெல்லாம் பாருங்க, நல்லா ஏசி போட்டு ஃபேன் போட்டு ஆண்டவரை தரிசனம் பண்ணுங்க, ஒரு காட்சி கொடுப்பாரு, உங்களுக்கு வெளிப்பாடு தருவாருன்னு சொன்னா இங்க உட்காந்து உட்காந்துருக்கு. ஆனா ஒரு கூட்டம் காலையிலேயே என்ன செய்யுது, செருப்பு இல்லாம ஒண்ணு இல்லாம பிள்ளைக்குட்டியோட திருவள்ளூருக்கு போகுது, திருத்தணிக்கு போகுது, திருப்பதிக்கு போகுது. அங்க போய் 3 நாள் காத்து கிடந்து ஒரு செகண்ட் நிக்கிறது சரகண்டி தள்ளி விட்டுறான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஜீவனுள்ள தேவனை, உயிருள்ள தேவனை ரொம்ப அசால்ட்டா சந்திச்சு விட்டுருக்கிறோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் முகத்தை மறைச்சா நம்ம நிலைமை என்ன? ஒரு 5 நிமிஷம் முடிச்சாங்க. அவர் முகத்தை மறைச்சா நிலைமை என்ன? யாருக்கு இங்க சமாதானம் தெரியும்? எங்கேயாவது போய் எப்படின்னா வாழ்ந்துட்டு போவேன், அவங்களுக்கு சமாதானம் தெரியுமா? இந்த ரோட்டு ஓரத்தில் வாழ்ந்துக்கிட்டு சிக்னல்ல ஏதாவது வித்துக்கிட்டு பிரிட்ஜு கீழே படுத்துக்கிட்டு ஏனோ தானே வாழ்ந்துட்டு இருக்கணும், கொண்டு போய் நல்ல ஒரு ஏசி ரூம்ல வச்சு நான் இருப்பாளாவா? இருக்க மாட்டான். அவளுக்கு எப்படா ஒரு கூடையை தூக்கின்னு எங்கேயாவது ரோட்டு மேலே அப்படி போகலான்னு இருக்கும். என்ன உயர்வு கொடுத்தாலும் அவளால் வாழ முடியாது. ஆனால் ஒன்னால போய் அந்த பிரிட்ஜுக்குள்ள 5 நிமிஷம் நிற்க முடியுமா? முடியாது. ஏன்? உனக்கு அந்த மேன்மையை கர்த்தர் கொடுத்துட்டார். பெருமைக்காக சொல்ல வரல. அப்போ இதே தான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு சமாதானம் அருளி இருக்காருன்னு சொன்னா அந்த சமாதானம் யாருக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, அவரோடு பழகி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அடுத்தது, அவரிடத்துல ரொம்ப டியரா பழகி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முகத்தை மறைச்சாலும் நினைஞ்சிடும், பிடிக்கவே பிடிக்காது. நான் வேணும்னு என்ன பண்ணுவேன், சில நேரத்தில் உட்காந்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கேன். என்னத்தை பார்த்துருக்கீங்க? என்ன 67, நமக்கு 63, என்னத்தையா பார்க்குறீங்க? இல்லைம்மா, கொஞ்ச நாள் எங்கேயாவது ரொம்ப தூரம் ஆளுக்கு முன்னாடி போயிடுவோமோ, அதனால பார்த்துட்டேன். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ அப்போ 21-18 கல்யாணம் பண்ண பாரு, 23-18 அப்போ இல்லை, இப்போ நீ எப்படி இருக்குங்கிறதா உண்மை. அப்போ நீ தேவனோடு ரட்சிக்கப்பட்ட போது, இதெல்லாம் சொன்னா பைபிளும் அதான் சொல்லுது, கணவன் உள்ள வரதான் சபைக்கு சொல்லியிருக்கு. அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட போது எவ்வளவு ஜெபம் பண்ணியோ அதை விட இப்ப என்ன செய்யணும், அவரோடு பழகி அவரோட முகத்தை பார்த்து ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும், பழகணும். எப்ப பார்த்தாலும் சோதனை கருவாடில உப்புல மல்லிகைப்பூலன்னு கேட்டுட்டு கூடாது. உட்காந்துட்டு கண்ணை திறந்துட்டு, ஏசப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அவர் கேளு. அப்ப அவர் சொல்லுவாரு, என்னவே கேட்கறானே அவன் புள்ள, இவனை சாப்பாட்டை கொடுக்காம இருக்க முடியும். பழகு என்பது அதுதான். என்னடி வச்சிருக்கிற, என்ன செஞ்ச? ஐய ரசமா, அப்படி சொல்றதை விட்டுட்டு என்னம்மா ரசமா, கொல்லப்படாத, நான் பகோட வாங்கிட்டு வந்திருக்கேன், ஜாம் ஜாம் சாப்பிடு. என்னம்மா ஒன்றும் பண்ணாத, மரம் போத கையால் கொண்ட ஒரு சாப்பாடை குடிச்சு 4 பேர் சாப்பிடு. இதுதான் என்ன செய்யறது, பழகிறது. ஒருத்தரை டாமினேட் பண்ணி ஒருத்தருடைய சுதந்திரத்தை கெடுத்து நன்மையை கெடுத்து நான் புருஷன் நான் மனைவின்னு போட்டு அடிச்சா அங்க பழக்கம் வராது. ஆண்டை விட்டு நிறைய பேர் அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு, நான் என்னத்தை கண்டேன், இவ்வளவு நாள் ஆராய்ச்சி என்னத்தை கண்டேன், எவ்வளவு நாள் பைபிள் படிச்சு என்னத்தை கண்டேன், இவ்வளவு நாள் சபைக்கு போய் என்னத்தை கண்டேன், இப்படியே சொல்ற கூட்டம் இருக்கு. அப்ப ஆண்டவரோடு பழகும் போது அவரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் நினைக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தபடி சீக்கிரம் வாசிக்கலாம் பாருங்க அருமையானவர்களே, நிறைய வாசிக்க நேரம் இல்லை. எரேமியா 29:7 படிச்சீங்கன்னா, தேசத்துக்காக, ஒரு தேசத்துக்கு சமாதானம் அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? ஒரு தேசத்துக்கு சமாதானத்துக்கு நீ தான் ஜெபிக்கணும். அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். ராஜாக்களுக்காகவும் ஆளுகிறவர்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணும். அந்த வசனத்தை எழுதி வச்சு கொடுங்க. எரேமியா 29:7 இருக்குது. தேசத்துக்காக நீ ஜெபம் பண்ணு, நீ சமாதானமா இருக்கிறதுக்கா. எந்த தேசம்? நீ அடிமையா போன தேசத்துல உன்னை சிறை பிடிச்சிட்டு போயிருக்கானே, உன்னை கட்டிக்கிட்டு போய் ஜெயில வச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறானே, மாமனார் மாமியார் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு காப்பியை கொண்டா, டீயை கொண்டா, என் பொண்டாட்டின்னு பேரு தான் உன்னை கொண்டு வந்திருக்கேன், என் மகனுக்கு என் வீட்டுல வேலைக்காரங்க ஒன்று வச்சிருக்கேன்னு அடிமைப்படுத்துறான். அங்க உட்காந்துக்கிட்டு காப்பி கொடுக்கும் போதே இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சொல்லி கொடு பாப்போம். அவ காப்பியை குடிச்சிருந்தா பாப்போம் யாருக்கிட்ட. ஹல்லேலூயா.
அருமையானவர்களே, ஜெபம் பண்ணும்போது சிறைப்பட்டு போன தேசத்துல அந்த தேசம் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணேன்னா நீ தான் சமாதானமா இருக்க. ஐயோ பிடிச்சிட்டு வந்துட்டானே நினைக்காது. நிறைய பேர் ஆம்பளை கூட தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு பாவம் மாறானுங்க பாருங்க. பாவம் கட்டின நாள்ல இருந்து அவனை பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க. அவன் வீட்டுல செல்லப்பிள்ளையா இருந்தவன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன பொறுத்தல சொல்றேன், அடுத்தவங்க சுதந்திரத்தை கெடுத்து வாழவே கூடாது. முடிஞ்சா மற்றவங்களுக்கு சுதந்திரம் கொடு, இல்லையா நீ மட்டும் என்ன செஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. அதை கேடு, அந்த பலனை கர்த்தர் தருவார் உனக்கு. அந்த விசுவாசத்தில் இருக்கிற தம்பி, அதனால தான் சத்தியத்தை பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஏன் இதை சொல்றேன்னா, ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, நீங்க சங்கீதம் 119 படிச்சீங்கன்னா, வேதம் வாசித்தால் அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு அங்க என்ன போட்டிருக்கு? வேதத்தை வாசிக்கிறவர்கள் இல்ல, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. அங்கதான் இருக்கு விஷயம். வாசிக்கிறது வேற, நேசிக்கிறது வேற. புரியுதா உங்களுக்கு? ஆமா. நேசிக்கிறதுன்னு சொன்னா, இப்படி எழுதியிருக்கீங்களே, இப்படி சொன்னீங்களே. எங்க அம்மா போய் ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கும் அவங்க கையில டி புஷ்பம்னு இந்த பாட்டு புக்கு பேர்ல எழுதியிருப்பாங்களா? டி புஷ்பம் அவங்க எழுதுனது. டி புஷ்பம், டி புஷ்பம்னு எங்க அம்மா பேரை படிச்சு படிச்சு சந்தோஷப்பட்டுட்டோம். ஏன்னா எங்க அம்மாவுடைய ஹேண்ட் ரைட்டிங். அப்போ உள்ளத்துல அவருடைய அன்பையும் கிருபையும் புரிந்து வாழுகிற ஒரு அனுபவம் வேணும். அதுனா வேதத்தை வாசிக்கிறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, பைபிள் ஃபுல்லா 30 நாள்ல வாசித்து பரிசு வாங்குறது கரெக்ட். ஒரு அதிகாரத்தை 30 வாட்டி படி, ஒரு வசனத்தை 30 வாட்டி படி, ஒரு வார்த்தையை 30 வாட்டி படி. நான் இது வரைக்கும் பைபிள் படிக்கிறேன், ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சிருப்பேன்னு தெரியாது எனக்கு. பைபிள் ஃபுல்லா படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பிரசவம் மண்டல படிச்சிருப்பேன்னா, ஆனா அந்த போட்டிக்கு பரிசு வாங்க இந்த மாதிரிலாம் படிக்கிறேன். எனக்கு என்னன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சேன்னா அந்த அதிகாரத்துல 3வது வசனத்துல நின்றுட்டா பைபிளை மூடி வச்சிருவேன். சாயங்காலம் திரும்ப அந்த 3வது வசனத்துல இருந்து திரும்ப தொடங்குவேன். அதை திரும்ப படிச்சு முடிப்பேன். அதுக்கு ஒரு கண்டினியூஷன் போகும். வசனம் உன்னோடு பேச வேண்டும். அதுதான் நேசிக்கிறது. புரியுங்களா? அப்போ நேசிக்கிறது வேறு, வாசிக்கிறது வேறு. அருமையானவர்களே, இப்போ ஆசீர்வாதம் 3 வசனம் ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிடறேன். ஏசாயா யோபு 5:24 படிமா. யோபு 5:24. உன் கூடாரத்தை உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அப்படியே ஆசீர்வாதம். கூடாரம் சமாதானம் முழங்கால் படிக்கலாம். 3 வசனம் வாசிக்க போறோம். கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியா 32 ஏசாயா 32:18. என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலே தங்கும். ஆமா, நிலையான வாசஸ்தலம். கர்த்தர் உங்களுக்கு சமாதானமான ஒரு குடும்பத்தையும் வீட்டையும் கொடுப்பார். நிலையான நல்ல வீட்டையும் தருவார். இன்னைக்கு ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அடுத்தபடியா ரோமர் 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே. அவர் சமாதானத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, சமாதானத்தை தருகிறார். சமாதானத்தின் தேவன், அவர் பேர் என்னதான்? சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. அவர் செய்யற பெரிய வேலை என்ன தெரியுமா? சாத்தான உன் காலின் கீழே நசுக்கி போட்டுருவார். நீ ஒண்ணு எட்டிக்கிட்டு சண்டைக்கு போவார், ஓங்கால் வலிக்கும். நீ எட்டி உதைச்சின்னா ஓங்கால் வலிக்கும். வேண்டே வேண்டாம், அந்த வேலையே வேண்டாம். திட்டாத, வாய் வலிக்கும், நரம்பெல்லாம் புடைச்சிக்கும், சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். வேண்டே வேண்டாம், விட்டுரு அந்த வேலையை. ஆண்டவரே, இருக்கிறது என் மனைவி தான், அவன் நல்லவா, ஆனா அவளை ஏவி விட்டான் ஒருத்தன், அவனை மிதிங்க ஆண்டவரே, அவனை மிதிங்க. ஏமா நீ நல்ல பிள்ளைமா, உன்னை போய் இப்படி தூண்டி விட்டுருக்கானே, உன் புருஷன்கிட்ட போய் சண்டைக்கு போன, நீ நல்ல பிள்ளைமா, நம்ம 2 ஃப்ரெண்டுமா. இப்படி மிதிக்க வேண்டிய ஆளை விட்டுட்டு புருஷனை மொட்டாட்டியும் புள்ளையில போட்டு மிதிச்சுட்டு இருக்காரு. சனியனை நாயை ஊருக்கு போட போனாங்க அப்படி திட்டுவோம். ஹல்லேலூயா. பிசாச அவர் மிதிப்பேன்ற, பிசாச மிதிச்சு போடுவான்ற. சமாதானத்தின் தேவன் சாத்தானே உங்கள் காலின்களை சீக்கிரம் நசுக்கி போட்டுருவார். எல்லாரும் முழங்கால நிக்கலாம், எழுந்து நிக்கலாம். அடுத்தது 1 தெசலோனிக்கர் 5:23. 1 தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். குற்றமற்ற அந்த ஒரு சமாதானம், குற்ற உணர்வே இருக்கக்கூடாது. மனம் திரும்பி நிம்மதியா
ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், என்னை பரிசுத்தவனா மாற்றி இருக்கிறார், நீதி உள்ள ஜாதியா இருக்கிறேன், என் ராஜா எனக்கு தான் வரப்போறார், என்னை ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்வார். அந்த அன்பின் ராஜ்யத்துல, அந்த தேவனுடைய ராஜ்யத்துல நான் போய் நிம்மதியா இருப்பேன், என் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன், என் புருஷனையும் விட மாட்டேன், என் பிள்ளைய விட மாட்டேன், என் மனைவியை விட மாட்டேன், எல்லாரையும் கையோடு பிடிச்சு இழுத்துக்கிட்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள போயிருவேனுங்கிற ஒரு கான்பிடன்ஸோட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு தந்த ஒரு பாடலை ஒரு சில பாடுறேன், முடிஞ்சா பாருங்க. அந்த பாடலுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தேவன் நம் தேவன். முதல்ல தேவன் உனக்கு சொந்தமா இருக்கணும், என் தேவன் நம் தேவன். அடுத்தது ஒரு தனி மனிதனோடு பேசுகிற தேவனா இருக்கணும். அந்த கான்செப்ட்ல இந்த பாட்டு எனக்கு கொடுத்தாரு, என்னுடைய சொந்த பாடல். சமாதான பிரபு இயேசு, சாந்த சொருபி இயேசு, சமாதான பிரபு இயேசு, சாந்த சொருபி இயேசு, சத்தியமானவர் என் இயேசு, நித்தியமானவர் நம் இயேசு, சத்தியமானவர் என் இயேசு, நித்தியமானவர் நம் இயேசு, நித்தமும் அவரிடம் நீ பேசு, நிம்மதி தருவார் உன் இயேசு, நித்தமும் அவரிடம் நீ பேசு, நிம்மதி தருவார் உன் இயேசு, சமாதான பிரபு இயேசு, சாந்த சொருபி இயேசு, சமாதான பிரபு இயேசு, சாந்த சொருபி இயேசு, அற்புதமானவர் என் இயேசு, அதிசயமானவர் நம் இயேசு, அற்புதமானவர் என் இயேசு, அதிசயமானவர் நம் இயேசு, ஆலோசனை கர்த்தர் உன் இயேசு, அவரிடம் என்றும் நீ பேசு, ஆலோசனை கர்த்தர் உன் இயேசு, அவரிடம் என்றும் நீ பேசு, சமாதான பிரபு இயேசு, சாந்த சொருபி இயேசு. ஆமாண்டவரே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, உலகத்துல எத்தனை மக்கள் நிம்மதி இல்லாம அடிமைகளா அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எங்களை விடுதலையாக்கினீரே. நீதி உள்ள ஜாதி உப்பிரவேசிக்க சொல்லி சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜாதியா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனா வச்சிருக்கீங்களே ஆண்டவரே. ஆதாம் ஏவாளோடு உலாவும் போது அவங்க சிறு தப்பு பண்ணும் போது முகத்தை மறைச்சிட்டீங்களா ஆண்டவரே, ஆனா அவங்கள மன்னிச்சு திரும்பவும் மாற்றீங்களே, ஜீவாத்மாவா எங்களை வச்சிருக்கீங்களா ஆண்டவரே. தகப்பனே, உம்மை விட்டு நாங்க எங்க போவோம்? ஏரே சமாதான பிரபு, ஆசீர்வதி. சபையின் தூதனாகிய பிரசன்னாவை ஆசீர்வதி ஆண்டவரே. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு, பெர்கமு சபையின் தூதனுக்கு, எபேசு சபையின் தூதனுக்கு சொல்லப்பட்டது போல இந்த சபையின் தூதனாக மகனை வச்சிருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும், பலனை கட்டளையிடும், சமாதானத்தை அருளி ஆசீர்வதியும். உமக்கே மகிமையுண்டாவது மீட்பு ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். Thank you very much. ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பேர் பலமான ஒரு பிரியாணி சாப்பிட்டது போல ஃபீல் பண்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீ வெறுமையோட போல. ஆமென். கர்த்தர் யாரையுமே வெறுமையை விட மாட்டாரு. உண்மையிலேயே அவர் பாக்குறப்ப 45 வருஷம் அனுபவம், ஒரு தகப்பன் மாதிரிங்க. உண்மையிலே பாருங்களேன், 40 நாள் மோசே இருந்து வரப்போ அவர் யாருமே மோசேனுடைய முகத்தை யாருமே, ஆனா நீ நம்ம பாக்குறோம். ஏன் தெரியுமா? பார்த்து சந்தோஷப்படுறோம். ஐயாவுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அனுபவம் பேசுது. ஏன்னா யாருமே வெறுமையா போயிடக்கூடாது. ஆமென். அவர் சொன்னார் பாரு, யாரையும் காயப்படுத்தாம அந்த ஒரு சத்தியத்தை எப்படி எடுத்துரைக்கணும்ன்றதை குறித்து சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஒரு ஆலோசனையா தான் எடுத்துட்டு வந்தேன், அதை நிறைவு செஞ்சிருக்கிறார் ஐயா. ஆமென். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலன் தேவை. நீங்க அம்மா சொல்லுவாங்க, காயத்ரி சொல்லுவாங்க, உண்மையை காயத்ரி சொல்லுவா, கொத்தமல்லி வாங்க போனா கூட ஜெபிச்சுட்டு தான் போவோம். நீ ஜெபிச்சாதான் உங்க காரியம் வாய்க்கும். அவர் தருகிற பலன்ல தான் நன்மையே கூட நம்ம செய்ய முடியும். நான் ஒரு ஆலோசனை தான் கொடுத்தேன், ஆனா கர்த்தர் அதை நிறைவு செய்து ஐயா மூலமா, பெரிய மூலமா அதை நிறைவு செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு பலன் அவர் தான் தர முடியும், சமாதானம் அவர் தான் தர முடியும், ஆசீர்வாதத்தையும் அவர் தான் தர முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஐயாவுடைய ஊழியங்களுக்காக தயவு செய்து ஜெபிச்சுங்க. அவங்க இத்தனை வருஷங்கள் செஞ்சுக்கிறாங்கன்னா அது அவங்ககிட்ட நிறைய நம்ம கற்றுக்கணும். தொடர்ந்து ஜெபிச்சுப்பீங்க. எத்தனை பேர் ஜெபிச்சுப்பீங்க? ஓகேவா? அவர் பேர் ஞாபகம் வச்சுங்க. ஐயா பேர் ஞானவேல். அவங்க குடும்பத்துக்காக நீங்க ஞானசேகர் ஐயா, அவங்க குடும்பத்துக்காக தொடர்ந்து நம்ம ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஓகேவா?
காட் பிளஸ் யூ. ஜெபிச்சு முடிக்கலாமா? உங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, உண்மையிலே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வார்த்தைகளை கர்த்தர் நீங்க ஐயா மூலமா எங்களுக்கு